படம் சும்மா பிளாஸ்ட் தான். நாங்கள் நினச்சது வந்தது ஒன்று, ஆல்ரெடி லீக் ஆகிடுச்சு. 1-2 கிளிப்பு நாங்களும் தான் பார்த்துலன்னு சொல்லலாம். ஆனால் இது தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே வேற அளவு சூப்பராக இருக்குது. எல்லாருமே தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணுங்க பாருங்கள். கடைசி படம் எல்லா தளபதி ஃபேன்ஸ்க்குமே அது ஒரு மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அது ஒரு மைண்டில் ஒன்றாலும் அண்ணன் வந்து ஒரு விஷயத்துக்காக வந்திருக்காரு. ஆக்சுவலாக அதான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்டேட்டஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்கல்ல. அவர் வந்து சட்டமன்றத்தை பேச ஆரம்பிச்சுன்னா தேட்டரில் ஆள் இருக்க மாட்டாங்க. சட்டமன்றத்துக்கு வந்து 2 கோடி பார்க்குறேன், 2 கோடி பேர். நாங்களும் அப்படி தான் அந்த டாக்ஸிக் அனில்ஸை சேர்ந்தவன். சாரி, அனில் சேர்ந்தவன் தான் நாம. ஆமாம், டாக்ஸிக்னா அண்ணனுக்காக என்ன வேணாலும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. டாக்ஸிக்னா அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால் வந்து கஷ்டமாக இருந்தாலும் தலைவர் படத்தை சொன்னால வேதனையாக இருந்தாலும் பெருமையாக இருக்குன்ற அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி இருக்கு. டெல்லியில் போராட்டம் போயிட்டு இருக்கு, அதனால ஜனநாயகன் படத்துக்காக போறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நேற்றுலேருந்து ஒரு ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? சரி, 20 நாளுக்கு முன்னாடி நம்மளுக்கு தமிழ்நாட்டில் ஃபுட்பால்னு ஓடிட்டு இருந்தாங்க. அதை பற்றி யாரும் கேட்கல. ஓடிஏ சீரிஸ்னு ஓடிட்டு இருந்தாங்க, அதை பற்றி யாரும் கேட்கல. திருதிப்புன்னு ஜனநாயகன் வந்து தான் ஜனநாயகன் சொல்கிறாங்களே. ஸோ அதுதான் என்னன்னு எனக்கு புரியல. ஓகே, அஃப்கோர்ஸ் யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ணணும். தளபதி அதுக்காக அறிக்கை விட்டுருக்காங்க. ஆதவர்ச்சனா பார்த்து இப்போ தெருக்குறள் அவங்க வந்து பேசியிருக்காங்க, அறிவு வந்து பேசியிருக்காங்க, எல்லாமே பேசியிருக்காங்க. இருந்தாலும் ஒன்றும் இல்லை, சும்மா தளபதி தொட்டு பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதுதான். திடீர்னு இங்கே இருக்கவங்க ஒருத்தவங்க டெல்லியில் போய் சப்போர்ட்லாம் உட்காந்து பண்ணுறாங்க. 5 வருஷமாக என்ன பண்ணாங்க அது மக்களுக்கு புரியாது. இது மூலிமா புரிஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இது ஜனநாயகன் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 6 months முன்னாடியே வர வேண்டிய படம் இப்போ வந்திருக்கு. ஸோ அதனால வந்து எல்லாருமே தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நீட்டு ஒழிக்கணும், அதுதான் தளபதியோட முடிவும். அவர் அதை தெளிவாக தான் இருக்கார். இருந்தாலும் இப்போ அவர் படத்தை ஆல்ரெடி முடக்க பார்த்தாங்க, அது என்னவோ லீக் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் இப்போவும் பாருங்கள், டிக்கெட்டு 2 நாளாக கிடைக்கல ப்ரோ. உங்களுக்கே தெரியும், எங்கே புக் பண்ணாலும் சரி. புக்மே ஷோவில் வந்து 1 million டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகிருக்கு ஒரு லீக் ஆன படத்துக்கு. யாரால முடியும்? அண்ணனால தானே முடியும். அதுதான் ப்ரோ. உண்மையிலே அது எப்படி சொல்றது, அண்ணன் தான் எழுதியிருந்தாருன்னா உண்மையிலே அண்ணனுக்கு 100க்கு 200 மார்க் போடலாம். அது ஒரு மாதிரி சிந்திக்க வைக்கிறதா. ஒரு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து வினோத் கூட சொல்லியிருந்தாரு, இது வந்து 200% தளபதி படம். லாஸ்ட் 30 minutes வந்து மக்களுக்கான படம்னு சொல்லியிருந்தாரு. உண்மையிலே அந்த லாஸ்ட் 30 minutes வந்து ஒரு மக்களுக்கான படமாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே கொஞ்சம் திங்க் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ராவண மகன்டா வந்தால் தான் தளபதிக்கு மாசு இல்லை. தளபதி டைட்டில் கார்டு வரது எங்களுக்கு மாசு தான். ஸோ ஆக்சுவலாக டைட்டில் கார்டு பற்றி நான் சொல்லி ஆகணும். டைட்டில் கார்டு உண்மையாலே வேறு லெவல். லியோ படத்தில் டைட்டில் கார்டு வரும் நான் நினச்சேன். சரி, இல்லை ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் போடு அப்படி போடுவாங்க நினச்சேன். ஆனால் வந்து இந்த செய்கையை போட்டு இது லீக் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. உண்மையாலே தேட்டரில் ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அதுவும் கமலா தேட்டரில் வந்து 2 வாட்டி போட்டாங்க. அது 100 வாட்டி போட்டாலும் பார்த்துட்டு இருக்கலாம் மாதிரி தான் அந்த மாதிரி டைட்டில் கார்டு இருந்துச்சு.